ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இன்னும் சற்று நேரத்தில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அது தொடர்பாக சிறப்பு நேரலையும் வழங்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக பிற செய்திகளை பார்க்கலாம். மதுபான தயாரிப்பை அரசு முறையாக கண்காணிப்பதில்லை என தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. டாஸ்மாக் மீதான முறைகேடு புகார் தொடர்பாக அச்சங்கத்தின் தலைவர் பாலுசாமி புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். இந்த 1000 கோடிங்கிறது வந்துங்க ஒரு சாதாரணமான ஊழலாக தான் நான் பார்க்குறேன். இன்னமும் இதை விட அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் 21 வருடங்களாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கள, டாஸ்மாக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல, அதில் முறையான கண்காணிப்பு, அரசனுடைய கண்காணிப்பு இல்லை. மக்களுக்கு குறைவான செலவில் உடல்நலம் கெடாமல் இருக்கணுங்கிற மாதிரியான நாங்கள் கொடுக்கணும்னு 2003 இந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் அதை ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி மக்களுடைய உடல்நலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த டாஸ்மாக் சரக்குலேயே நிறைய கலப்படங்கள் அதெல்லாம் உள்ள அங்கேயே உருவாகுது. ஏன்னா எனக்கு கிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க, அந்த பிராண்டவே கேட்குறாங்க. இப்போ அந்த பிராண்டை கேட்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அப்போ மேனுஃபேக்சரிங்கில் டாஸ்மாக் பானங்கள் தயார் பண்ணுறதுல உரிய முறையில் ஃபுட் ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. சாதாரணமாக நீங்கள் தோசை இட்லி விற்கிற கடையில் கூட அவங்க போய் எண்ணெய் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு பார்க்குறாங்க. ஆனால் தினம் 1,50,00,000 பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில் மட்டும். நான் சொல்கிறேன், அதை மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த 11 கம்பெனியில் இவங்க போய் அது என்ன சரியாக இருக்கா, அந்த காம்போசிஷன் சரியாக இருக்குதா, மக்களுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கிற கலப்படங்கள் இல்லாமல் இருக்குதா என்னெல்லாம் பார்க்கலாம். இது வரைக்கும் ரிப்போர்ட்டே எதுவும் கொடுக்கல. இது நான் சொல்லலை, சிஏஜி ரிப்போர்ட்டே சொல்கிறாங்க. கண்ட்ரோல் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆடிட் பண்ணாங்க, அதில் சொல்கிறாங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.